ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் தமிழ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் எப்படி படித்தா 95+ எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ நான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர் அதை ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசி படிக்கக்கூடிய எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் எப்படி படிக்கணும், 95+ எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக்கு ஓல்டு புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா, 11th 12th சிறப்பு தமிழ் நியூ புக்கு ஓல்டு புக்கு படிக்கணுமா? அதாவது மொத்தம் 18 புக்கு. 6th to 12th நியூ புக் 7, 6th to 12th ஓல்டு புக் ஒரு 7, இதில் ஒரு 14 புக்கு. இங்கே 11th 12th சிறப்பு தமிழ் நியூ புக்கு 2, ஓல்டு புக்கு 2. ஓகேவா? இங்கே ஒரு 4 புக்கு. ஓகே, 18 புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 18 புக்கில் இருந்து இந்த சிலபஸில் உள்ளது மட்டும் படித்தால் போதுமா அப்படின்ட்டு ரெண்டாவது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? இந்த டவுட் கூட மேக்ஸிமம் இப்போ எல்லோரும் கிளியர் ஆகிட்டு. ஓகே, 18 புக்கும் ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி ஆனாலுமே அங்கங்கே குழப்பம் இருக்குது. இப்படி கேட்குறான் அப்படி கேட்குறான், எப்படி படிக்க அப்படின்னு குழப்பம் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் மட்டும் படித்தா போதுமா இந்த 18 புக்கில் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் எப்போ அவ்வளோலாம் படிக்க முடியாது, 6th to 10th வரைக்கும் உள்ள நியூ புக் மட்டும் படித்தால் போதுமா, அல்லது 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக் மட்டும் படித்தால் போதுமா அப்படின்ட்டு ஒரு கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோவில் போக போக உங்களுக்கு விடை தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் நான் டீகோட் பண்ணுறேன். இப்போது நமக்கு இதோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் தான் இருக்குது. ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் இதில் உள்ள 100 கொஸ்டினும் இப்போ உள்ள குரூப் 2 குரூப் 2 இருக்கக்கூடிய தமிழ் சிலபஸ்க்கான கொஸ்டினும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய 100 கொஸ்டினும் இலக்கணம் பேஸ்டு தான். ஓகேவா? ஒரு 37 டாபிக் கொடுத்து இலக்கணம் பேஸ்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 37 டாப்பிக்லேருந்து இங்கே ஒரு 32 டாபிக் தான் இது ஆகுது. ஒரு 5 டாபிக் 5-6 டாபிக் இங்கே இல்லை. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இங்கே இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டும் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதில் 15 கொஸ்டின்ஸ் வரும். அது போக இந்த 5 டாப்பிக்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் குரூப் 2 குரூப் 2க்குமான சேஞ்சஸ் இருக்குது. ஒரு 25 கொஸ்டின்ஸ் மாற வாய்ப்பு இருக்குது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 85 to 90 கொஸ்டின்ஸ் ஈஸியாக இதில் போட முடியும். நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா 85 to 90 கொஸ்டின்ஸ் போட முடியும். நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, இந்த குரூப் 2 குரூப் 2 2A குரூப் 4 இருக்குல்ல, இந்த தமிழ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 85 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக போட முடியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகேவா? எங்கே நமக்கு டஃப் இருக்கும்னா ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு டஃப் இருக்கும். அந்த 10 to 15 கொஸ்டின்ஸ்க்கு தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு யோசிக்கணும்னே தவிர மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாமே ஈக்குவல் தான். ஓகே, இப்போ பேசிக்காக எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் தான் மேக்ஸிமம் நியூ புக்கில் இருந்து தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த அழகு 1லேருந்து அழகு 6 வரைக்கும் இந்த இலக்கணம் பகுதி இருக்குல்ல, இலக்கணம் பகுதி அழகு 1லேருந்து அழகு 6 வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த நியூ புக்கில் இருந்து தான் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஓல்டு புக்கெலாம் கேட்ட மாதிரியே இல்லை, ஃபுல்லாக நியூ புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் நியூ புக்கை தான் ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும் இந்த இலக்கண பகுதிக்கு. அடுத்தது 6th to 10th வரைக்கும் உள்ள நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் இந்த அழகு 7க்கு படிச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஜி போப்பு, வீரமா முனிவர்லாம் பற்றி எங்கே உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கிலலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எங்கள் இந்த இருக்கா ஜி போப்பு, வீரமுனிவர், தேவனைய பாவனர், பெருஞ்செத்தனார், இந்த 7வது ஹெட்டிங் மட்டும் ஓல்டு புக்கில் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனால் போதுமானது. இது செகண்டு. இப்போ தேர்டு நிறைய பேருக்கு ஒரு இது வரும், 11th 12thலேருந்து கேட்டுட்டா என்ன செய்ய. 11th 12thலேருந்து கேட்டால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக 11th 12thலாம் படிங்க. 11th 12th பார்த்தீங்கன்னா இந்த அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் சிலபஸில் இருக்கக்கூடியதை மட்டும் வாட் இஸ் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. அப்போ ஓல்டு புக் பார்க்க தேவையே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வேணும்னா இது கேட்கல, மேபி இந்த குரூப் 2 குரூப் 2A குரூப் 4ல் கேட்கலாம். அதனால 6th to 10th ஓல்டு புக்கில் உள்ள அழகு 1 to 6, ஏன்னா அழகு 7 ஆல்ரெடி படிச்சுட்டோம், அழகு 1 to 6 வேணால் படித்து கொள்ளலாம், அது கம்பல்சரி கிடையாது. ஆனால் அங்கே உள்ள ஒரு சில டேட்டா முக்கியம், அதை படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி
ஓகேவா படிக்கணும். இப்போ 18 புக்கையும் வந்து ஏ டு Z அட்டை டு அட்டை வந்து இதில் படிப்போம். ஏ டு Z அட்டை டு அட்டை ரொம்ப டஃப்பாக படிப்போம். இப்போ வந்து அந்த மாதிரி படிக்க வேண்டாம். ஒரு சில பேட்டர்ன் வந்து மாற்றிட்டாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு இந்த ஹவு டு ஸ்டடி இருக்குல்ல, அந்த கொஸ்டின் பேப்பர் காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் அழகாக வந்து 85 வரைக்கும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அதற்கு மேலே உள்ள ஒரு 15 கொஸ்டின்ஸ் தான் கஷ்டம். இங்கே வந்து இன்டைரக்டாக சிலபஸில் இருந்து ஒரு 8 to 10 கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னா, பொருந்தாதது அப்படின்ட்டு 8 தொகை நூல்களில் பொருந்தாது என்ன, 10 பாட்டு நூல்களில் பொருந்தாது என்ன, கம்பர் எழுதாத நூல் வந்து என்ன, சுரதா எழுதாத நூல் வந்து என்ன அப்படின்ட்டு பொருந்தாததெல்லாம் கேட்டுருந்தானுங்க. இல்லையா, பொருத்தமானதுன்னு கொடுத்துட்டு எதனாலும் கேட்குறானுங்க. இதில் இவர் எழுதிய நூல்களில் பொருத்தமானது எது? ஓகேவா? ஸோ பொருந்தாதது பொருத்தமானது மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே வந்து கண்டிப்பாக இந்த நியூ சிலபஸில் வந்து பண்ணும். ஆனால் இது வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இப்போ இந்த எழுத்து சொல்லு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த 25 கொஸ்டின்ஸும் வந்து நமக்கு ஒரு ட்விஸ்ட்லாம் கிடையாது. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குரில் நெடில், இந்த மயங்கொலி எழுத்துக்கள், இனவெழுத்துக்கள், சொற்றெழுத்துக்கள், ஒருமை பன்மை, இந்த வேர்ச்சொல்லு. ஓகேவா? இதில் வந்து பெருசாக ட்விஸ்ட் கிடையாது. இந்த 25 கேள்வி ஈஸி. எங்கே வந்து ட்விஸ்ட் இருக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 15 கொஸ்டினில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே தான் அந்த இது இருக்குது. பொருந்தாத சொல்லை கண்டறிந்து எழுதுக. இந்த இருக்கா பொருந்தாத சொல்லு. அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அடுத்தது ஏதாட்டும் ஒரு இடத்துல வந்து பிராக்கெட்டில் கொடுத்துட்டு அது வந்து என்னன்ட்டு கேட்காங்க, கோடிட்டு எழுது. அப்போ இந்த 15 கொஸ்டின்ஸ்க்கு தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருந்தாத சொல்லு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பொருந்தாத சொல்லு, அடுத்து கோடிட்டிடம், அடுத்து பொருத்தமானது. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. மீதி எதுவும் வந்து ரொம்ப இல்லை. அதேமாதிரி இந்த அடைப்புக்குள்ளே உள்ள தகுந்த சொல்லை தகுந்த இடத்துல நிரப்புக அப்படின்ட்டு இவங்க இந்த அடைப்புக்குள்ளே உள்ளது சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் இப்போ மணிமேகலைன்னு கொடுத்துட்டு இது 5 5 அப்படின்ட்டு மாதிரி கேட்குறாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கும் போது வந்து புரியும் பாருங்கள். அடுத்தது இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டும் கிடையாது. இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துதல் இதிலலாம் வந்து இந்த 15 கொஸ்டின்ஸ் இருக்கா, இதில் மட்டும்தான் ட்விஸ்ட்டு. அடுத்து இந்த 15ல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கலை சொற்கள் 10ல் பிரச்சனை கிடையாது. வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் இந்த 15லேயும் வந்து பெருசாக பிரச்சனை கிடையாது. எளிய மொழிபெயர்ப்பு 5ல் பிரச்சனை கிடையாது. இந்த 15 கேள்வியிலும் பிரச்சனை கிடையாது. மொத்தம் 85 கேள்வியில் பிரச்சனை இல்லை. இந்த 15 கேள்வியில் தான் பிரச்சனை. இந்த 15 கேள்வியிலையும் வந்து பார்த்திங்கன்னா எதிர் சொல் ஈஸியாக போட்டுடலாம். ஓர் எழுத்து ஒரு மொழி போட்டுடலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கக்கூடிய சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும், ஒரு சொல்லிற்கான இணையான வேறு சொல் அப்படின்ட்டு இதிலிருந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க. அதுபோக இங்கே வாங்க, ஊறு மருவு பெயர்கள், இந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில் உள்ள இந்த பிழைகளை வந்து திருத்துக, இந்த பிழை திருத்தம், சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். ஓகேவா? இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 8 கொஸ்டின் வச்சுக்கோங்கப்பா. 8 கொஸ்டின் ஈஸியாக வந்துடும். ஒரு 7 கொஸ்டின் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரப்போகிறது. என்ன? இந்த பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக, பொருத்தமானதை எழுதுக அப்படின்ட்டு வரப்போகிறது. அந்த 7 கொஸ்டின் வேண்டாம், நீங்கள் 10 கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த 10 கொஸ்டினுக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக மண்டையை குழப்ப வேண்டியிருக்குமே தவிர மீதி எல்லாமே வந்து வாட் இஸ் வாட்டுன்னு படிச்சுக்கிட்டாலே வந்து போதுமானது. அதே மாதிரி இப்போ இந்த சிலபஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் வந்து வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து கேட்க மாட்டார்கள். அதனால் நான் ஓரளவு குறித்து கொடுக்குறேன். இப்போ தமிழாக நான் உங்களுக்கு கடைசியில் புக்கு காமிக்கிறேன். இப்போ 6th தமிழ் எப்படி படிக்கணுன்ட்டு ஓரளவுக்கு காமிக்கிறேன். அடுத்த தனித்தனியாக வேணாலும் வீடியோவும் வந்து போடுறேன். ஏன்னா இது போடுவது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் இப்போ சொல்லிட்டு நீங்கள் வந்து நான் சொல்வதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிடும். அதனால் பார்த்து சொல்கிறேன். இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ சிலபஸில் தமிழில் 80 கொஸ்டின்ஸுங்கிறது ஈஸி. ஒரு 10 கொஸ்டின்ங்கிறது அடுத்த கொஞ்சம் டஃப்பாக மீடியமாக இருக்கும். அடுத்த 10 கொஸ்டின்ங்கிறது ரொம்ப டஃப். ஆவரேஜாக 85 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது போடலாம். ஓகேவா? அது ரொம்ப ஈஸி தான் 85 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா சிலபஸை மேக்ஸிமம் குறைச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப வந்து குழப்ப வேண்டாம். எல்லா புக்கையும் இப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு தமிழ் இருக்கா, இந்த சிறப்பு தமிழ்லாம் எனக்கு தெரிஞ்சு படிக்க வேண்டாம். நியூ புக்கு ஓல்டு புக்கெலாம் இந்த ஒரு 4 புக்கு கேன்சல் பண்ணுங்கள். அடுத்து இந்த 14 புக்கில் ஒரு 2 புக்கு இந்த 11th 12th கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 7 5 12 இந்த 12 புக்கில் சிலபஸில் உள்ளது தேவையானதை மட்டும் படித்தாலே வந்து போதுமானது. ஓகேவா? தேவையானதை மட்டும் படிக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு முடியுது மாதிரி தான் இருக்கும். 85 கொஸ்டின்ஸ் அளவுக்கு ஈஸியாக வந்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் தமிழில் வந்து ஒரு 90 கொஸ்டினை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதை தாண்டி போடுவதற்குனா
இப்போ இந்த 80 கொஸ்டினை எடுப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா 50% படித்தா போதும். இந்த இது 90 வரைக்கும் எடுப்பது 70% படிக்கணும். 100 கொஸ்டின் எடுப்பதற்கு 100% படிக்கணும். ஓகேவா? நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஜிஎஸ்சில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் பண்ணிடலாம். 90 ப்ளஸ் ஒரு 75 ஒரு 165 கொஸ்டின்ஸுங்கிறது ஆவரேஜ் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ வந்து ஜிஎஸ்சில் இந்த வாட்டி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து கூட்டி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த இதை காமிக்கிறேன். கொஸ்டினை காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து புரியும். அது டக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இதில் முதல் கேள்வி பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. பொருந்தாத சொல்லி கண்டறிகன்ட்டாங்க. இப்போ இந்த இதில் ஓகே, இந்த இதில் இந்த கருங்குவளை, செந்நெல், செம்மலர், ஓகேவா, இது எல்லாமே வந்து என்னது பண்பு தொகையில் வந்துடும். இந்த விரிமலர் இருக்கா, இது மட்டும் வந்து என்ன வரும், இப்போ இந்த விரிமலர் மட்டும் நமக்கு என்ன வரும், வினைத்தொகையில் வரும். நமக்கான இலக்கண குறிப்பு கிடையாது. ஆனால் இவங்க பொருந்தாத சொல்லி கண்டறிங்கன்ட்டு இலக்கண குறிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இலக்கண குறிப்பும் படிக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு புக்கில் உள்ளதை படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் பண்பு தொகை தான். இந்த 3 பண்பு தொகை, இது வந்து வினைத்தொகை. ஆனால் இதை வந்து என்னன்ட்டு கேட்குறாங்கல்ல, அப்போ இதை படிக்கணும். அடுத்தது இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த தமிழ் எண் பொருத்தமான பொருளை தேர்வு செய்கின்ற 5க்கான தமிழ் எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ரூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வந்து நம்ம படிக்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரி உள்ள வார்த்தைகளையும் படிக்க வேண்டும். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேக்சிமம் இந்த சொல்லும் பொருளும்லே இருக்கும். அதை வச்சு படித்தாலே போட்டுடலாம். அடுத்தது தொழி, தோல், தோடு, ஓடுங்கிறதுலாம் பழங்களோட மேற்பகுதி. இந்த 10th வந்து இந்த தமிழ் சொல்வளம்னு ஒரு பாடம் இருக்குல்ல, அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து அதில் இருந்து கேட்டிருக்கானுங்க. அந்த காய் எது, இது என்ன, அது என்ன, எது கூட எது பொருந்தும் அப்படின்ட்டு நிறைய கேட்டிருக்கானுங்க. ஓகேவா, இது ஓகே, இது விடுங்க. அடுத்து இந்த பாருங்கள், தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல். ஓகேவா, இது என்ன கேட்டிங், பொருந்தாத சொல்லை கண்டறிகன்ட்டு கேட்டுட்டான். அடுத்தது திருக்குறளில் வந்து சொல்லக்கூடிய இந்த 3 இருக்குல்ல, அதில் வந்து பொருந்தாததுன்னு காமம், வெகுளி, மயக்கம், இந்த 3 வந்து சொல்லியிருப்பார். இன்பத்தை வந்து சொல்லியிருக்க மாட்டார். ஸோ பொருந்தாதது வந்து இன்பம். இல்லை வந்து எல்லா ஹெட்டிங்கும் பாருங்களேன். இதில் பாருங்கள், இது வந்து பொருந்தாதது, இது பொருந்தாதது, அடுத்தது இது பொருந்தாதது, இது வந்து பொருத்தமானது, இது பொருந்தாதது. ஸோ பொருந்தாதது பொருத்தமானது தான் வந்து மேக்சிமம் வரும். அடுத்து இந்த அடைப்புக்குள்ளே உள்ள சொல்லை வந்து தகுந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களே, இது வந்து நமக்கு சிலபஸில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இதை மட்டும் கொடுத்தா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு பாடல். மாளாத காதல் நோயாளன் போல், அதாவது இது வந்து இந்த இவர் பாடுவார், யார் அவர் பேர் மறந்து போச்ச, குலசேகர ஆழ்வார், அந்த பாடலில் வரும். ஓகேவா, நீங்கள் வாழை வச்சு வெட்டினாலும் அது ஒன்று ஆகாது மருத்துவர் போல அப்படின்ட்டு ஒரு பாடல் வரும்ல, அந்த பாடலில் இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ இது பாடல் வரியில் கேட்டிருக்காங்க. அப்போ பாடல் வரி கேட்பாங்களா, பாடல் வரி பார்த்திங்கன்னா டேஷ் போட்டு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அடைப்புக்குள்ளே உள்ளதுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சிலபஸில் அடைப்புக்குள்ள அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் கொடுக்கல. அவங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளை வச்சு கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கேட்டால் நமக்கு என்னது, பாடல் வரிகளை படிக்கணும். பாடல் வரிகளில் ஒரு டேஷ் போட்டு கேட்பது மாதிரி படிக்கணும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இடைச்சொல்லி, இது உரிச்சொல் அப்படின்ட்டு இதுவும் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. அடுத்த மணிமேகலை அப்படின்ட்டு இது அடைப்புக்குள்ளே கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது ஐம்பெருங்காப்பியங்கள் 1 இந்த மணிமேகலை. நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக. அப்போ இதுவும் வந்து பொருந்தாதது வகையில் வருது. ஸோ பொருந்தாதது பொருத்தமானதுன்ட்டு அவங்க போனாலே ஏகப்பட்ட கேள்வி வந்துடுது. தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத பொருள் இளநீர். பவ்வம் என்பதன் தவறான பொருள் வந்து ஊழி. இந்த 3 வந்து கடல் ரிலேட்டடாக வரக்கூடியது. கடல், 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 இது மட்டும் வேற வந்திருக்கு. ஊழின்னா நீண்டதொரு காலப்பகுதி. பவ்வம் அப்படிங்கிறதுக்கான தவறான பொருள் வந்து ஊழி. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்து அப்படிங்கிறது சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். பிஞ்சு வகைகளில் பொருந்தாதது கொப்பு. அடுத்தது மென்தொடர் குற்றியலுகரத்தில் பொருந்தாதது எக்கு. அடுத்தது பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து, இதில் பொருந்தாதது பஞ்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றியலுகரம், குற்றியலுகரத்தில் வரக்கூடியது. அடுத்து பாருங்கள், பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, இதெல்லாம் வந்து இளம் பயிர் வகையை வந்து குறிக்கிறது. உங்களுக்கு புரியுதா? இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். காஞ்சி என்றால் வந்து என்னது, நிலையாமை. பொருந்தாத இணை. பொருந்தாத இணைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இது வந்து இலக்கணத்தை கொடுத்துறாங்க. சீரும் சிறப்பும், உயிரும் தாளும், பச்சை பசேல், இரவு பகல், இதெல்லாம் வந்து புக் பேக்கு.
ஓகேவா, இதெல்லாம் புக் பேக்கில் உண்டு, இதை கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான், பொருந்தாதது அகைன் வந்து வந்திருக்கு. ஒரே கேள்வி பல தடவை வந்து வந்திருக்கு. அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சம், பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம், இதெல்லாம் எச்சம். இது வந்து முற்று, வினை முற்றில் வருது, பொருந்தாத சொல். ஓகேவா, இதெல்லாம் வந்து புறத்திணைகள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையெல்லாம் வந்து என்னது, அகத்திணைகள். அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்கின்ட்டு நூலை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க பாருங்க. சிறுபஞ்ச மூலம், ஓகேவா, அரை இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். ஓகேவா, இந்த மாதிரி பொருத்தமான பொருளை பொறுத்துக்கன்ட்டும் கேட்கலாம். அடுத்த பொருந்தாதது அப்படின்ட்டு பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல், கொழுந்து. அடுத்தது இது வந்து பொருந்தாத இணைன்னு கொடுக்கலாம், ஆனால் தவறான இணைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யிரு, மெய் முதல், இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும்ல, அந்த இலக்கண பகுதி. அடுத்து இதெல்லாம் வந்து இந்த சிஸ்த்தில் வரும், சிஸ்து தமிழில் வரக்கூடியது, சிஸ்து தமிழில் வரக்கூடிய பாக்ஸு. அவங்களுக்கு வந்து எதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பொறுத்துக அல்லது பொருந்தாதவற்றை கண்டறிக அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குமரகுருபரர் பாடத்தில் வரும், பொருந்தாத இணையை வந்து கண்டறிக அப்படின்ட்டு சிலம்பு, குழி, குலை, அரை நான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த குமரகுருபர் அந்த 2 வயசில் குழந்தை என்ன அணியும் அப்படின்ட்டு வரும்ல, அந்த இதில் வந்து வரக்கூடியது. இதுவும் வந்து பொருந்தாததில் கொடுத்துட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு தமிழன்பனுடைய பாடல்கள். ஓகேவா, ஈரோடு தமிழன்பனுடைய பாடல்கள். அது வந்து பாருங்க, ஹைக்கூ, செனரியோ, மரபு கவிதைகள், லெமெரிக்கோ. இதில் வந்து எது வந்து தப்பு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மரபு கவிதையெல்லாம் அவர் கிடையாது. இந்த 3 உண்டு. அடுத்து பொருந்தாத இணை, தோல் கருவிகள் என்ன, நரம்பு கருவிகள் என்ன, காற்று கருவிகள் என்ன, கஞ்ச கருவிகள் என்னன்ட்டு அதில் பொருந்தாதது வந்து என்னன்ட்டு கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ பொருந்தாததுன்னு வந்துட்டுனா எதனாலும் கேட்கலாம், அவ்வளோதான் கான்செப்ட். சேலம், சிவகாசி, திருவண்ணாமலை, மதுரை அப்படிங்கிறதெல்லாம் எது கூட வந்து பொருந்தும், பொருந்தாததை தேர்வு செய்க. ஃபுல்லாக பொருந்தாதது தான் பாருங்கள். பொருந்தாததை தேர்வு செய்க. இந்த திராவிட மொழிகள் இருக்கா, தமிழ் 3, மலையாளம் 3, துளு 3, தெலுங்கு 3. இப்போ இது வந்துட்டு அடுத்த இருபொருளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோடி, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஒரு ஜோடி, 10 பாட்டு 8 தொகை ஒரு ஜோடி, ராமாயணம், கம்பராமாயணம் ஒரு ஜோடி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி கிடையாது. ஆடை தைக்க உதவும் நூல், மூதுரை, அறநூல். இது என்ன, இது பார்த்தாலே தப்புன்னு தெரியுது, அப்போ இது போட்டுடலாம். அடுத்தது செம்மல். ஓகேவா, செம்மல்னு இந்த அடைப்புக்குறிகளை கொடுத்துட்டு பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. பூவின் வாடிய நிலை தான் வந்து என்னது, செம்மல். பொருந்தாத சொல், இது வந்து 10th வரும். வடக்கு வாடை காற்று, மேற்கு கோடை காற்று, தெற்கு டண்டல் காற்று, கிழக்கு வந்து கோணல் காற்றுன்னு வரும். இது கோடை காற்றுன்னு வந்துருக்கு, இது வந்து தப்பு. அடுத்தது பாருங்க, பொருந்தாதது. இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. இது வந்து இந்த தொடர் வகையில் வரும்னு நினைக்கிறேன். இந்த தொடர் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உண்டு. ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் வகையே சிலபஸில் கொடுக்கல. தொடர் வகையை சிலபஸில் கொடுக்காமலே இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கானுங்க. எங்கே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சிம்பிளானதான் கொடுத்துருக்கானு. இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்யல எல்லாத்தையும் வச்சு அடைச்சிட்டானுங்க, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை தொடர் வகைகள்லாம் கிடையாது, ஆனாலும் வந்து கேட்டிருக்கானுங்க. அடுத்தது பொருந்தாதது. இது வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். அடுத்ததும் ஒரு பொருந்தாதது, இந்த கிழக்கு கோண்டல். ஓகேவா, கோண்டல். இதுக்கு முன்னாடி இது தப்புனோமா, இங்கே வடக்கு குணக்கு. பொருந்தாத இணை வந்து இது. அடுத்து இங்கே பாருங்க, இதில் என்னெல்லாம் கேட்குறானுங்கன்ட்டு. ஆண் பார்ப்பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாதது எது, பொருந்தாத சொல், முடிஞ்சு. பெண் பார்ப்பிள்ளை தமிழில் பொருந்தாதது எது, பொருந்தாத சொல்லுன்னு கொடுத்துட்டு சிறுதேர். ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினச்சா எப்படினாலும் வந்து கேட்கலாம். நம்ம வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கணும். அடுத்தது வாடைக்காற்று எங்கேருந்து வீசும். ஆனால் என்னென்னா இதெல்லாம் வந்து 10 கொஸ்டினுக்கு தான். 85 to 90 கொஸ்டின் ஈஸியாக போட்டலாம். ஒரு 10 கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம். பொருத்தமான நூலினை தேர்வு செய்க. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. பொருந்தாததை இது பண்ணுங்க. இது ஆல்ரெடி பார்த்ததுதான். இந்த கேள்வி நிறைய தடவை கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். பொருந்தாததை தேர்வு செய்க. இதெல்லாம் குற்றியலுகரம். அடுத்து பாருங்க, கார் காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக. இது வந்து என்னது, முல்லை. வள்ளுவம் தம் குரல் பாடு. ஓகே, இது வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணர் சொல்லியிருக்காரு. திருக்குறள் நமக்கு இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. அடுத்தது ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்சொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார், மயிலைநாதர். இதெல்லாம் கேட்பதற்கான வாய்ப்பே கிடையாது, ஆனால் கேட்டிருக்காங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்கின்ட்டு சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது, அகவற்பா. பார்த்தீங்களா, சிலப்பதிகாரம் நமக்கு கிடையாது, ஆனால் அவன் எப்படி கேட்கான், பொருத்தமான பொருளை தேர்வு செய்கின்ட்டு
கேட்டுருதான். அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்ட்டு இதில் வந்து இதெல்லாம் வந்து ஒரே இதில் வரும். இதெல்லாம் வந்து இந்த 10th இந்த தமிழ் சொல் வளம்னு இருக்கும்ல அதில் வரக்கூடியது. அதிலிருந்து தான் ஏகப்பட்ட கேள்வி எடுத்திருக்கானுங்க. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணையை கொடுங்கன்ட்டு ஒரு இது கொடுத்துட்டானுங்க, இலக்கண குறிப்பு. அடுத்த பொருந்தாத சொல் அப்படின்ட்டு நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி. இதில் மதுரை காஞ்சி வந்து பொருந்தாதது. ஏன்னா இந்த 3 வந்து 8 தொகை நூல்கள். இது மதுரை காஞ்சிங்கிறது 10 பாட்டு நூல்கள். முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள். இதில் திருக்குறளுங்கிறது பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள். இதெல்லாம் வந்து 15 மேல் கணக்கு நூல்கள். அப்போ இது வந்து பொருந்தாதது. அப்போ 8 தொகை 10 பாட்டு படிக்கணுமா? படிக்கணும். ஆனால் டீப்பாக இப்போ முல்லைப்பாட்டுனா என்ன அப்படி டீப்பாக படிக்க வேண்டாம், ஓரளவுக்கு பேசிக்காக வந்து படிச்சுக்கணும். இப்போ ஆமாம் அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ரொம்ப படித்தாலும் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, குழப்பம். ஒன்றுமே படிக்காமல் போனால் மார்க் வர வாய்ப்பு கம்மியாகும். அதனால் ஓரளவுக்கு இப்படி படி அப்படி படின்ட்டு படிச்சுக்கணும். இப்போ நாணலுங்கிறது தோகை, மரபு சொல்லு. சப்பாத்தி கல்லிங்கிறது இந்த மடலில் வரக்கூடியது, இது அந்த பாக்ஸு தான். வலசை போதல், பறவைகள். அடுத்து பாருங்கள், வன் தொடர் குற்றியல் உகரம் எது? யாப்பிலக்கணத்தின்படி 3 வகை எழுத்துக்கள் என்ன? பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆமாம் அப்படின்ட்டு கலை சொல்லுக்கான பொருள் காட்டுப்பசு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது 2 விதமாக கேட்டிருக்கானுங்க. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படிங்கிறதுலேயும் வந்துடுது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்கலையும் இந்த கேள்வி வருது. வெறிகமல் கலைஞனுள் உளுநர் வெள்ளமே இவ்வடர் உணர்த்தும் பொருள் யாது அப்படிங்கிறது. மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உளுந்திருந்தனர் அப்படிங்கிறது. பொருந்தாத சொல்லை காண்க. ஏரி, குளம், ஆறுலாம் 1. குணம்ங்கிறது தவறு. அதுமாதிரி ஒரு சில இதெல்லாம் நீங்கள் பார்த்தா போட்டுடலாம். இப்போ இந்த குணம்னு போடுறது கஷ்டமா? அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 10th தமிழ் சொல்வளத்தில் வரும். பொருந்தாத இணை வந்து என்ன? இதுவும் வந்து இந்த 10th தமிழ் சொல்வளத்தில் தான் வந்து வரும். அடுத்தது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியாக இருக்குது. அடுத்து அகைத்திணை அல்லாதது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தெல்லாம் வந்து அகத்திணை. காஞ்சிங்கிறது புறத்திணையில் உள்ளது. உயர்திணைக்குள்ள இது வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால். இந்த 3 வந்து உயர்திணைக்கு உள்ளது. பலவின் பால் வந்து அக்ரிணிக்கு உள்ளது. எல்லாம் புக்கில் உண்டு. கொழுந்து வகை அல்லாதது வந்து என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10th தமிழ் சொல்வளத்தில் ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்கான். இது தவறான செய்தி சொல்லுங்கிறான், இல்லை இதை பொருந்தாதது கூட கேட்கலாம் இதில். இல்லை பாருங்கள், இல்லை வந்து வல்லினம் மிகும் மிகா அப்படின்ட்டு 8, 10 வந்து வல்லினம் மிகாது. தப்பு, வல்லினம் வந்து மிகும். அடுத்து இது எந்த காயை குறிக்கிறது? இந்த 10th தமிழ் சொல்வளம் தான் ஏகப்பட்ட கேள்வி வந்திருக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வரி. இந்த மதலை, வானம் ஊன்றிய மதலை போல, ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளி நெடிய குரங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் கொள்ள வரும். இது நியூ புக்கு தான், நியூ புக்கில் உள்ளது தான். எல்லாமே நியூ புக்கு தான். ஓல்டு புக்குக்கெல்லாம் அவங்க போகவே இல்லை. நியூ புக்கை நல்லா படித்தாலே போதுமானது. அடுத்து இந்த வரிகள் வந்து எந்த நூல்? கலிங்கத்து பரணி. இந்த வரிகள் கேட்க மாட்டானுங்கன்னு பார்த்தா அதுவும் கேட்கானுங்க, எனக்கு கூறும் நூலை கண்டுபிடிக்க. ஆனால் இதெல்லாம் ஒரு கொஸ்டின் தான் கேட்பான். அந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து எல்லா வரிகளையும் படிக்கலாமா வேண்டாமா? இந்த இதில் தமிழில் 100க்கு 100 போடுவது கொஞ்சம் கடினம். 100க்கு 100 போடணும்னா நீங்கள் 100% படிக்கணும். 90 வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% படித்தாலே வந்து 90 போட்டுடலாம். முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. அப்போ பொருந்தாதது. பொருத்தமானதுன்ட்டு வந்துட்டா பாவலர் பெருஞ்சித்திரனார். அப்போ இது கிடையாது. 8 தொகை நூலில் இடம்பெறாத நூலை வந்து கண்டறிக. இது பொருந்தாதது. முல்லைப்பாட்டு வந்து இதில் பொருந்தாதது. 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு நூல்கள், இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். அடுத்தது நன்னூலார் வந்து என்ன சொல்கிறாரு? எச்சொல்லிற்கு செயலுக்கே உரியன அப்படின்னா உரிச்சொற்கள். செயலுக்கே உரியதுன்னா உரிச்சொற்கள் வந்து செயலுக்கே உரியது. எதுகை மோனையெல்லாம் கொடுக்கல, ஆனால் எதுகை மோனையெல்லாம் மேபி கேட்கலாம். இதில் பொருந்தாதது என்ன, தவறானது என்னெல்லாம் கேட்கலாம். காலக்கணிதம், பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க. இங்கே பார்த்தீங்களா, காலக்கணிதம்னு ஒரு பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்யணும். இவ்வளோ கொழுப்பு. அடுத்தது இது வந்து ஒரு பாடல் வரி. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். இது கலித்தொகைன்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா காணி நிலம். பாரதியார் நமக்கு தேவையில்லை, ஆனால் அதில் உள்ள இந்த கண்டென்ட் தேவை. என்ன சொல்ல வாராங்க? ஓகேவா? முத்துச்சுட தூய நிறத்தில் சித்த மகிழ்வே கத்தும் குயிலோசை அப்படின்ட்டு இந்த பாடல் வந்து தேவை.
ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது வந்து இந்த இதில் வந்து இந்த ஓவியம் அந்த சிற்பங்கள் இதுக்கெல்லாம் வந்து வரும்ல, அது பொருந்தாத இணை வந்து இருக்குது. எந்தெந்த ஊரில் எந்தெந்த இது ஏறுகோள் ஏறுதுகட்டி ஆதிச்சநல்லூர் அரிக்கைமேடு ஓகேவா. இந்த பொருந்தாததுன்ட்டு இந்த புக் பேக் இது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் வரும். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. அடுத்தது அரிய வரலாற்றை கொடுத்து புறநானூறு பற்றி கேள்வியே கிடையாது. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு வகத்தில் கேட்டிருக்கான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டால் நமக்கு வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மாடல் கொஸ்டின் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கேளுங்க. நம்ம கேட்டால் தான் ஒரு முடிவு தெரியும். ஆனால் யாரும் கேட்கல, எல்லோரும் ஒவ்வொரு டெஸ்ட் பேஜில் சேர்ந்துட்டு ஜாலியாக இருக்கீங்க. சரி ரைட்டு, அது உங்கள் விருப்பம். தூது இலக்கியம்னா என்ன? சந்த இலக்கியம். பொருந்தாத இணையை வந்து தேர்வு செய்க. அடுத்தது பொருந்தாத சொல்லுதான். இதில் குளிர்காலத்தில் பொழுதாக கொண்ட நிலங்கள். அப்போ இது உங்களுக்கு புரியுதா? எந்தெந்த நிலங்கள் எந்தெந்த கடவுள்கள் அதை பொறுத்துக்க. பொருந்தாதது அப்படின்ட்டு கேட்கலாம். இடுகுறி பேரை கொடுத்துட்டு இல்லை பொறுத்துக்க பொருந்தாதது கேட்கலாம். அடுத்தது இது மருந்தே ஆயினும் விருந்தோடு கொன்ற வேந்தன். இது மண்டா அப்படிங்கிறது எந்த மொழி சொல்? நடுதிராவிட மொழி. சோழர்கள் கட்டப்படாதது எந்த கோவில்? பந்தர் அப்படிங்கிறது கடைப்போலி. தேவ ததும்பி அப்படிங்கிறதுல பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உரிமை. ஜெயகாந்தன் இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிறது பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. அடுத்தது பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. ஐயாள் கூ இது உருங்கிறது இதில் வரும், உரிச்சொற் சொட்டார், அதனால் இது கிடையாது. கண்ணதாசனில் பொருந்தாத சொல் என்னது? வீரத்தாய். இது வந்து அவர் எழுதுனது கிடையாது. மூன்றினம் துறை தாளிசை விருத்தம்ங்கிறது பொருத்தமானது. கம்பர் எழுதிய நூல்களில் பொருத்தமானது வந்து சடகோபர் அந்தாதி. நீதி நெறி விளக்கம் கந்தர்கலை என்பா மதுரை கலம்பகம்லாம் வந்து இவர் குமரகுருபர் நினைக்கிறேன். இஸ்மத் சன்சானி அப்படிங்கிறது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. பாரசீகம். பொருந்தா இணையை சுட்டுக அப்படின்ட்டு இந்த புறத்தனைகளில் உள்ளது கொடுத்துருக்கானுங்க. அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்ட்டு துகீர். சுரத ஈற்றின் நூல்களில் பொருந்தாதது. பொருத்தமானதில் மலை படுகடாம் அப்படிங்கிறது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொருத்தமானது. பொருத்தமானதில் வந்து அணி. இது எந்த அணின்ட்டு கேட்டு பொருத்தமானது. மரபு பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க அப்படின்ட்டு கம்மியர். அடுத்து இது சொல்லும் பொருளும் வந்து இந்த ஓசைகளை வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட வந்து அப்படியே தான் படிக்கணும், கொஞ்சம் விட்டு விட்டு படிச்சுக்கலாம் அவ்வளோதானே தவிர மற்றபடி ஃபுல்லாக விடவும் முடியாது, ஃபுல்லாக படிக்கவும் கூடாது மாதிரி தான் வந்து இருக்கிறது. இப்போ நான் வேணால் உங்களுக்கு ஒரு 6th தமிழ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக காமிக்க. இப்போ 6th தமிழ்னா இதில் பாரதாசன் இருக்காரா, அப்போ இது ஃபுல்லாக படிச்சிடணும், பாட்டு லைனை படிச்சுக்கணும். ஏன்னா பாரதாசன் சிலபஸில் வந்து சொல்லும் பொருளும் பாடலோட பொருள் இந்த நூல்வெளியெலாம் படிச்சுக்கணும். இந்த இது காசியானதுன்னு கொடுத்துருக்காங்களா, இது தேவையில்லை. இந்த புக் பேக் நல்லா படிச்சுக்கணும். இந்த பொறுத்துக்க படிச்சுக்கணும். ஓகேவா, பொறுத்துக்க படிச்சுக்கணும், அவ்வளோதான். தமிழ் கும்மி இவர் பெருஞ்சித்திரனார் உண்டு. பெருஞ்சித்திரனார் அப்படிங்கும்போது இதை ஃபுல்லாக படிச்சுக்கணும். இந்த வாணிதாசன் தேவை கிடையாது. அடுத்து இந்த புக் பேக் வந்து பார்த்துக்கணும். வளர் தமிழ் வந்து புக்கில் உண்டு. இதில் இருந்து எந்த கேள்வினாலும் கேள்வி கேட்கலாம். இதில் இருந்து தான் இந்த பாக்ஸ் வருதா, இந்த பூவோட நிலைகள், இதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அடுத்தது இந்த பூவின் 7 நிலைகள், இந்த மாவோட இது, இந்த தாவர இலை பேர்களை வந்து பொருந்துங்குது பொருத்தாததுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க இதில். அடுத்து அந்த தமிழ் எண்கள் வந்து முக்கியம். இது அடுத்து இந்த இது 2000 ஆண்டுகளுக்கு இந்த கேள்வியும் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இதெல்லாம் எப்படினாலும் கேட்கலாம். அடுத்து இந்த அறிவுமதி தேவையில்லை. அடுத்து இந்த சரியான விடை, இந்த இதெல்லாம் தேவை. நாம் சிந்திக்கவும் சிந்தனையை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் ஏதாட்டும் கொடுத்துட்டு எங்கே வரும்ன்ட்டு கேட்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இந்த கோடிட்டங்கள் வந்து எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா. சொற்சொடர்களை சொந்த தொடரில் அமைத்தெழுதுக, எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தெரியும். அடுத்த புக்கில் வந்து மேற்கோள்கள்னு ஒன்று உண்டு. அது வந்து திருக்குறள் ரிலேட்டடான மேற்கோள்கள்னால் நம்ம தப்பிச்சோம். ஓகேவா, அது விட்டுருங்க. ஏன்னா அது மேற்கோள்கள் ஒரு கேள்வி தான் கேட்பான். அதுக்காண்டி ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா மேற்கோள்களும் படிப்பது கடினம். அதனால் அந்த மேற்கோள்கள் அப்படின்ட்டு இந்த டாபிக் வந்து விட்டுருங்க. எங்கே இருக்குது? இந்த இருக்கா மேற்கோள்கள்ங்கிறது, இந்த இருக்கா, இது வந்து திருக்குறளுக்கு அடுத்து வருது. அதனால் திருக்குறளோட மேற்கோள்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. மீதி எல்லா மேற்கோள்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மேற்கோள்கள் இருக்கும். அவ்வளோத்தையும் படிக்க முடியாது. ஏன்னா மொத்தமே 15 கேள்வி. 15 கேள்வியில் ஒரு 2 மேற்கோள்கள் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சும்மா பார்த்ததில் குத்துமதிப்பாக போட்டாலே வந்துடும்.
அதுக்கு போட்டுக்கிட்டு எல்லா மேற்கோள்களையும் வந்து படிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு திருக்குறள் உள்ள மேற்கோள்கள் தான் வரும். அதனால் இதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லைன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ரீடு, ஓகேவா? தேவையில்லைன்னு முழுமையாக விடக்கூடாது, ஜஸ்ட் என்னன்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த இலக்கணமும் அப்படி தான், இதில் அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஆனால் இது பேசிக்கு. இதில் இங்கே பாருங்கள், இந்த மொழியை ஆள்வோம்னு கொடுத்துருக்கானுங்களா, இதெல்லாம் முக்கியம். இது முக்கியம். இப்போ இது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 5 கேள்வி தான் வந்து இந்த பேராகிராஃப் கொடுத்து இது கேட்கக்கூடியது. பிறமொழி கலப்பின்றி பேசுக, இது ஸ்கூலுங்கிறது என்ன ஒன்று, பள்ளிக்கூடம். பெர்மிஷன் அப்படிங்கிறது என்னது, அனுமதி. லெட்டர் அப்படிங்கிறது கடிதம் அப்படின்ட்டு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த சொல்வளம் பெறுவோம் அப்படிங்கிறது என்னது, கீழ்காணும் சொற்களில் எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கா, கரும்பு. ஓகே, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 10 பதி, பரிபாடல், பரி பாடல். அடுத்து 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்குது, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. அன்பு தருவது தமிழ், இன்பம் தருவது தமிழ், ஊக்கம் தருவது, எல்லாத்துலேயும் இதே இதை போட்டால் வந்துடும், ஓகேவா? இது தேவையில்லை. அடுத்து கலைச்சொற்கள், எல்லா கலைச்சொற்களும் முக்கியம். அடுத்தது இப்போ சிலப்பதிகாரம் நமக்கு சிலபஸில் இல்லைனாலுமே இதில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த சொல்லும் பொருள் முக்கியம், பாடலுடைய கான்செப்ட் என்ன கான்செப்ட்டுங்கிறத பார்த்துக்கோங்க, போதுமானது. ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டாம். அடுத்து சிலப்பதிகாரத்தோட இளங்கோவடிகள், அடுத்தது இதை இப்படி சொல்கிறாங்க, அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட்டை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பொருத்தமானதை இதாட்டு கேட்கலாம். இந்த இதில் முக்கியம், களத்தில் சூடுவது டேஷ், கதிரவனின் மற்றொரு பேர், வெண்குடை, பொற்கோட்டு, கொங்கு. இந்த புக் பேக் ஃபுல்லாக முக்கியம். காணி நிலம், இவர் பாரதியார். ஆனால் இதில் இருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சித்தம் மகிழ்ந்திடவே, அது எங்கே, இந்த பொருள் படிச்சுக்கணும். இது போக எங்கே, இது புக் பேக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேள்வி. ஓகே, பாரதியாரோடைய இந்த பாடல்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, எப்படி கேட்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இருக்கா, இந்த பொறுத்துக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்கானுங்க அதில். ஸோ இந்த இது தேவையில்லை, இந்த பறவைகள் ரிலேட்டடாக தேவையில்லை. இது வலசை போகுதல்னா என்னென்னு கேட்டிருக்கானுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் அதே மாதிரி தான் படிக்கணும் ஃபுல்லாக. ஆனால் என்ன, கொஞ்சம் விட்டு விட்டு படிச்சுக்கலாம், ஒரு ரொம்ப உசுரை கொடுத்து படிக்க வேண்டாம். ஏன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நமக்கு எங்கே கேள்விகள் அதிகம். ஓகே, இது அறிவியல் ஆத்திச்சூடி, நெல்லை சூமுத்து, இவர் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் இதில் உள்ள புக் பேக்லாம் தேவை. அறிவியல் ஆல்பம், இந்த ஔவையார் வருவாங்களா, இப்போ இந்த இதெல்லாம் முக்கியம். இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கேள்விகள். இந்த கேள்விகள்லாம் வந்து முக்கியமானது. இதை வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்து கேள்விகள் கேட்கலாம். இங்கே பாருங்க, பின்வரும் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். கம்ப்யூட்டர்னா என்னது, கணினி. காலிங் பெல், மிஷின், ரோபோ. இந்த புக் பேக்கு ரொம்ப முக்கியம். கலைச்சொற்கள். இப்போ நீங்கள் இதெல்லாம் உட்காந்து அப்படியே டெவலப் பண்ண தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். ஒரே இதில் எல்லாம் கிடைச்சிடாது. ஔவையார் நமக்கு சிலபஸில் உள்ள ஒரு முக்கியமானவர். துன்பம் வெல்லும் கல்வி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கிறாரு. காமராசர் வந்து இல்லை, இந்த நூலகம் நோக்கி இல்லை. ஒரு சில இதை வந்து விடலாம், ஒரு சில இதில் கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்துல பொறுத்துக. விளையும் பயிர் மொழியிலே தெரியும். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். அடுத்து இந்த கலைச்சொற்கள் வந்து முக்கியம். நீங்கள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டினை ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓகேவா? நான் இந்த இது கொடுக்குறேன். இது போக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து தெளிவாக கிடைக்கும். இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதது என்னன்னு கேட்பான்.
ஸோ பேசிக்காக வந்து இந்த 2 இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்குது, பொருந்தாதது பொருத்தமானது. இதில் இருந்து எத்தனை கேள்வி கேட்பான் அதை நம்ம யோசிச்சுக்கணும். ஓகேவா? பொருந்தாதது இப்போ இந்த இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும், இந்த 15 கேள்வியில் ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பில்லை, கிடையாது. நியூ புக்கு ஓல்டு புக் படிச்சுட்டா முடிஞ்சு. எளிய மொழிபெயர்ப்பு பிரச்சனை கிடையாது, இந்த 20 கொஸ்டின் பிரச்சனை கிடையாது. கலைச்சொற்கள் 30 கொஸ்டின் பிரச்சனை கிடையாது. இந்த 15 கேள்வி ஒழுங்குபடுத்தி எழுதுக, தொடர் வகைகள், ஓகே, இந்த 15 கேள்வியும் பிரச்சனை கிடையாது. 15, 10, 25, 25, இங்கே ஒரு 10 இருக்குது பாருங்க, 15 இருக்குது பாருங்க. இப்போ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கே பிரச்சனைங்கிறது இந்த ஒரு இடம் தான். சொல் அகராதியில் உள்ள இந்த 15 கேள்விகள் தான் நிறைய ட்விஸ்ட் கேட்பான். அதில் ஒரு 8 கேள்வி போயிட்டாலும் ஒரு 7 கேள்விக்கு தான் நம்ம கொஞ்சம் நிறைய படிக்கணும். அந்த 7 கேள்வியை வந்து கொஞ்சம் மேலோட்டமாக படிச்சுட்டு மீதி எல்லாத்துக்கும் நல்லா படித்தா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நல்ல மார்க்கும் எடுக்க முடியுங்கிறது தான் என்னோட கருத்து. இதை வந்து கொஞ்சம் சிந்திங்க. ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக திரும்பியும் அட்டை டு படிப்பதற்கு அவங்க சிலபஸை குறைத்ததற்கு ஒரு பயனும் வந்து இல்லாமல் போயிடும். சிந்திங்க. நம்மளும் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சோடைய விரைவில் வந்து சந்திப்போம், ஒரு ஸ்கெடியூலோட எப்படின்ட்டு. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.